வறுமையையும் பொருட்படுத்தாமல் சிறு வயது முதல் கடினமாக படித்தும் உழைத்தும் முன்னுக்கு வந்தவர் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி என அவரது தாயார் ஈஸ்வரி உருக்கமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். சாப்பிட்றேன், சாப்பிட்டு தண்ணி குடித்தேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னுவார். நாங்கள் இங்கேருந்து காசு அனுப்பினோம்னா ஹோட்டலில் சாப்பிடுவார். நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா உங்கள் பையன் முதல்வராக ஆவார்னு? எனக்கு நினச்சி பார்க்கணுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆள் வரும்னு நினைக்கல. அதுக்கு முன்னாடி கல் கடை எடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு, புதுக்குத்து கடை, நெல்லவட்டு கடை. அதுக்கு முற்பாடு தான் நாங்கள் நிலங்கள்லாம் எல்லாம் வாங்கணும். உங்களோட மற்ற பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? அது இன்னும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுக்குவோம். அது 4 பேர். இவர் 3வது புள்ள, 2வது புள்ள, 3வது புள்ள. இன்னொருத்தருக்கு அவர் மெட்ராஸுக்கு போயிருக்கிறாரு, அவர் வந்து 2வது புள்ள. கடைசி புள்ள முத்தாறுபேட்டையில் இருக்கிறார். அது எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிச்சுக்குவோம். ரொம்ப இது தான். உங்கள் பையனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ? உங்கள் பையனுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நல்ல மாதிரி எழுதிப்பான்னு தான் கை வச்சு கும்பிட்டு சொல்கிறேன். முந்தான நேற்று வந்தார் இங்கே, அங்கே கோயிலுக்கு அந்த அம்மாளுக்கு கை வச்சு கும்பிட்டுக்குன்னு இங்கே வந்து காலில் ஊந்து கும்பிட்டு தின்னுட்டுக்குன்னு போனார்.